நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாத பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்போ பார்ப்போம். விருச்சிகராசிக்காரங்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. விருச்சிகராசியை பொறுத்த வரைக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டபடி வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்துருக்கிறார். அப்போ சுப குருவோடு சேர்ந்துருக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆக போகுதுங்க. உங்களுக்குள்ள ஒரு தைரியம், உங்கள் பர்சனாலிட்டியில் ஒரு நல்ல முன்னேற்றம், சில விஷயங்கள்லாம் கற்றுக்குவீங்க. அதன் மூலியமாக உங்கள் பர்சனாலிட்டி நல்லபடியாக டெவலப் ஆக போகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் ரெட் கலர், எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொருளாதார ஸ்தானாதிபதி குரு 9ஆம் இடமான பாங்கிஸ்தானத்தில் உச்சமாக இருக்காருங்க. அப்போ பண வரவு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் ராசிநாதனோடு சேர்ந்து குரு உங்களுக்கு தனவரவு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது பண வரவு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. சனியும் பார்க்குறனால உங்களோட பேச்சில் மட்டும் ஒரு நிதானம் அப்படிங்கிறது முக்கியங்க. குடும்பத்தின் மூலியமாக பணவரவு, தந்தை வழி சொத்துக்கள் இருந்தால் தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக பணவரவு, இந்த மாதிரி பணவரவு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நிலம் இருந்தால் நிலத்தின் மூலியமாக பணவரவு, உங்கள் மனைவி பெயரில் நிலம் இருந்துச்சுன்னா அதை விற்று அது மூலியமாக ஒரு பணவரவு, புதுசாக நிலம் வாங்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு, அதுவும் விவசாயத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய மாதங்க. நிலத்தின் மூலியமாக ஒரு நல்ல வருமானம், சகோதரர்கள் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். அதாவது தொழில் ரீதியாக ஒரு முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகுங்க. மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு, யூடியூப் சேனலில் பேசுகிறது, இந்த மீடியாவில் பேட்டி கொடுக்கறது, அரசியல்வாதிகளில் பார்த்திங்கன்னா உங்கள் பேச்சின் மூலியமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஒரு சில விருச்சிகராசிக்காரங்க இந்த மாதம் செல்ஃபோன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. சரி, ஓகே. அடுத்து எங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல ராகு பகையாய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் இப்போ உங்களோட குடும்ப சொத்தையே நீங்கள் உங்கள் பங்கு பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு இருக்குங்க. உங்கள் பழைய சொத்தை ஒன்று விற்றுட்டு இப்போ புது சொத்து வாங்கிறதுக்கான அமைப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஓகே, அடுத்து உங்களுக்கு குழந்தைகள் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகள் ஸ்தானத்தில் குருவோட பார்வை இருக்குது. சனி வக்ரமாக இருக்கார். உங்கள் ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் வாங்குறதாகட்டும், குழந்தைகளோட படிப்பு விஷயமாகட்டும், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வெளிநாடு அவங்கள அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது, வெளிநாட்டு வேலைக்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்கன்னா அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் குலதெய்வம் நீர்நிலைகள் கிட்ட இருக்கக்கூடிய குலதெய்வமாக உங்கள் குலதெய்வம் இருந்துச்சுன்னா அங்கே போய் இப்போ வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பு. அதுவும் குறிப்பாக காவல் தெய்வம் உங்கள் குலதெய்வமாக இருக்கிற பட்சத்தில் கருப்பனார், முனியப்பன், இந்த மாதிரி குலதெய்வங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அவங்களோட அருளால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், உங்கள் குழந்தையோட ஆரோக்கியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து ஜாப் எப்படிங்க இருக்கும், உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தியோகஸ்தானாதிபதி செவ்வாய் நீசபங்க ராஜயோகமாகி பாகிஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உத்தியோக ரீதியாக மாறுதலுக்காக காத்துட்ருந்தீங்க, நீண்ட நாளாக ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்ருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். 9ஆம் இடம் ஒருத்தங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய இடம். அங்கே உங்களுக்கு உத்தியோகஸ்தானாதிபதி இருக்கார். அப்போ உயர்வு உங்களுக்கு கிடைக்கும், உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும், உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், உத்தியோகத்தில் ஒரு மாறுதல் கிடைக்கும்.
கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்துச்சுன்னா அதுவும் இப்போ சாதகமாக முடியும். நீண்ட நாள் உடல் வியாதிகள் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்தில் உங்களுக்கு இப்போ குணமாகக்கூடிய ஒரு அமைப்புங்க. வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்கு வெளியூரில் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சரி, எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கான கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய் தாங்க. அந்த செவ்வாயும் வந்து சூப்பராக இருக்கார் உங்களுக்கு. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் இருக்கும். 8ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கார். அப்போ ஒரு நீண்ட நாள் வியாதிகள் யாருக்காவது இருந்துச்சுன்னா அது சர்ஜரி மூலியமாக இப்போ வந்து உங்களுக்கு குணமாகுங்க. சரி, லைஃப் பார்ட்னர் எங்களோட வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை துணை ஸ்தானாதிபதி உங்களுக்கு சுக்கிரன். அவங்க இப்போ 12ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். உங்கள் மனைவிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வர்றது, இல்லை ஒரு சில சமயத்து ஒரு சிலரோட மனைவிக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மிஸ்டேக் இருக்கும். அது இப்போ ஒரு மருத்துவத்தின் மூலியமாக குணமாகக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணையோட வெளி மாநில பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குது, அதாவது அப்பாவுக்கு எப்படி இருக்கும், எனக்கு என்னோட வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்காருங்க. அப்போ வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு, இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்களுக்கு, ஜட்ஜாக இருக்கிறவங்களுக்கு, லாயர்ஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம், குழந்தைகள் சம்மந்தப்பட்டு டாய்ஸ் இந்த மாதிரி ஷாப்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாமும், ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கும், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஓகே, அடுத்து தொழில்ஸ்தான் லாபம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி ஆட்சிங்க, சூரியன் ஆட்சியாக இருக்கார். அப்போ அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல வருமானம். தந்தை தொழில் செய்கிறவங்களுக்கு, எங்களோட பரம்பரை தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு என்னடா கை கட்டுறது வாய் கட்டலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அந்த லாபஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்காருங்க. அப்போ நம்ம கேதுக்கிட்ட கொஞ்சம் சரண்டர் ஆயிடணும். எப்படி சரண்டர் ஆகலாம் கேதுக்கிட்ட? விநாயகர் வழிபாடு, விநாயகர் அகவல் படிக்கிறது, விநாயகர் அகவல் படிக்க படிக்க, விநாயகர் வழிபாடு பண்ண பண்ண, ஓம் விக்னேஸ்வராய போற்றி, ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லிட்டு வர 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 உங்களுக்கு லாபம் சூப்பராக இருக்கும். நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு கிடச்சி ஒரு மன சந்தோஷம், மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தோட முற்பகுதியில் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரி, எங்களுக்கு விரயம் எந்த மாதிரிங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, விரயஸ்தானாதிபதி அப்படிங்கிறவங்க சுக்கிரன் உங்களுக்கு வந்துட்டுங்க ஆட்சியாக இருக்கார். அப்போ நிறைய சுபவிரயங்கள் பண்ணுவீங்க. குறிப்பாக உங்கள் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, ஆபரணங்கள்லாம் வாங்கி தரது, கொஞ்சம் பயணங்களுக்கு மூலியமாக வந்து கொஞ்சம் பணம் செலவாகிறது, இந்த மாதிரியான விரயங்கள் இந்த மாதம் பண்ணுவீங்க. சரி, பெண்கள் எங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னா, உங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டு, இல்லை சர்க்கரை நோய் சம்மந்தப்பட்டு சில சிக்கல்கள் வர்ற மாதிரியான அமைப்பில் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதுக்கெலாம் எந்த குறைபாடும் இல்லைங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. ஓகே, இந்த மாதத்தை இன்னும் நாங்கள் வந்து சூப்பரான மாதமாக மாற்றிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணுன்னா, செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக நீர்நிலைகள்கிட்ட இருக்கக்கூடிய முருகன், அதாவது திருச்செந்தூர் முருகன், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஏரிக்கிட்டேயோ குளத்துக்கிட்டேயோ முருகன் இருந்தாருன்னா அந்த முருகன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். செக்யூரிட்டிக்கு, இந்த மாதிரி ஒரு சின்ன யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான திசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயங்களில் சில மாறுதல்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக நம்ம வந்து ஜோதிட வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கோங்க ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி.
அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம், மாற்றங்களை பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியிலிருந்து துவக்கிறாரு. மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சமாக இருக்கார். சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கார். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி இருக்கார். இதுதான் இந்த மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு மாற்றமும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளிவந்து தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார் செப்டம்பர் 3ஆம் தேதியிலேருந்து. இது பல பேர்த்துக்கு வருமானத்தை தரும். செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் இருக்கிற புதன் தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பலருக்கு புதிய அனுபவங்களை, நல்ல அறிவார்த்தமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன், அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பிரவேசமாகிறாரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், புரட்டாசி மாத பிறப்பு. சூரியன் கன்னி ராசிக்குள்ளே வரும்பொழுது புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். தன்னுடைய நீச்ச வீடான கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு மிதுன ராசியிலிருந்து. ஆனால் அந்த இடத்துல உச்ச குரு இருக்கிறதுனால ஒரு நீச்ச கிரகம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற பொழுது நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால பல பேருக்கு பல நன்மைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உலக அளவில் நம்ம பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. செவ்வாயின் 4ஆம் பார்வையில் வரார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுவதற்கும் பல மாற்றங்கள் மூலமாக வருமான தொழில் அமைவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. பல ராசிகளுக்கு தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் செப்டம்பர் 10 ஆவணி அமாவாசை, செப்டம்பர் 18 புரட்டாசி மாத பிறப்பு, செப்டம்பர் 19 தூர்வாஷ்டமி, அன்றைக்கி தான் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. செப்டம்பர் 25 நடராஜர் அபிஷேகம், பௌர்ணமி பூஜை. செப்டம்பர் 26 பௌர்ணமி. செப்டம்பர் 27 முதல் மகாலயபக்ஷம் ஆரம்பம். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்த கிரகங்கள்லாம் விலகிடுத்து. இந்த மாத பிற்பகுதியில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான அமைப்பு வருதுங்க. என்ன சார் வம்ச விருத்தி அப்படின்னு கேட்டால், உங்களுடைய 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தையும் ராசியையும் செவ்வாய் குரு பார்க்குறாங்க. இதனால் உங்களுக்கு இருந்து வந்த திருமண தடைகள் விலகும், உங்களுக்கு இருந்து வந்த குழந்தை பாக்கிய தடைகள் விலகும், கடன் பிரச்சனைகள் தீருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடந்த காலத்தில் நீங்கள் உதவின நபர்கள் உங்களை தேடி நன்றி பாராட்டுவார்கள். கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் சுக்கிரன் இந்த 12ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வையில் வர. இதனால் மாத பிற்பகுதி உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுத்தும். அரசாங்க ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கு செல்வாக்கு உயர்வதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகிறது. குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகிறதுனால நீங்கள் ஃபாரினுக்கு ஒரு ஜாலி ட்ரிப் போயிட்டு வரதுக்கான அமைப்பு வருதுங்க. அதனால் நீங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவீர்கள். எப்படி எல்லா கடனையும் அடைப்பீங்க. உங்கள் வீட்டுக்காரரு, உங்கள் மனைவி, உங்கள் அப்பா, உங்கள் மாமனார் இவங்க பட்ட கடனெல்லாம் அடைப்பீங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் பட்ட கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் மீது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் நீங்கள் நிரந்தர வைப்பு தொகை வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள்
செப்டம்பர் 5ஆம் தேதி காலை 10:18 முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி மதியம் 12:39 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடம்ங்கிறது வந்து மிதுன ராசி. அந்த இடத்துல செப்டம்பர் 5லேருந்து செப்டம்பர் 17 செவ்வாயோடு இணைகிறார். உங்களுடைய தலைமை பண்பையும் உங்களுடைய அந்த விடாமுயற்சியும் வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சந்திரமங்கல யோகம் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம். அதனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துவீர்கள். நீங்கள் பேசுகிறதுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக மாறும். நீங்கள் வந்து இத்தனை நாளாக பணம் கொடுக்கலன்னு சொன்னவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் பேசுகிறது தான் அவங்களுக்கு பாசிட்டிவாக மாதிரி, கரெக்டு சார் நீங்கள் சொன்னது கரெக்டு, இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணது நல்லது தான், நீங்கள் கொடுத்தீங்க எனக்கு நல்ல அந்த பணத்தை நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இடமாற்றத்தோடு பதவி உயர்வும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பின் மூலமாக வெற்றிகளை பெறுவதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை இந்த மாதத்தில் மாத பிற்பகுதியில் செலுத்துவீங்க. ஏன்னா செவ்வாய் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதனால் மனம் வந்து வாலண்டியராக போய் பணத்தை செலுத்துவீங்க. இதனால் அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்கும் அரசாங்க அதிகாரிகளால் பாராட்டப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. தனிப்பட்ட தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உங்களுடைய பழைய கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு பக்கத்தில் மயிலம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மயிலமில் இருக்கக்கூடிய மயிலம் முருகனை வழிபடுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் வல்லக்கோட்டை முருகன், அந்த வல்லக்கோட்டை முருகன், இந்த 2 முருகனை தவிர திருச்சியில் ஒரு இருக்கக்கூடிய முருகன் கோயில், இந்த மாதிரி முருகன் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தேடி போய் வழிபட்டுவாங்க. அதுவும் பழங்காலத்து முருகன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. மருதமலை முருகன், இந்த மாதிரி மருதமலை முருகன், ஈரோட்டில் இருக்கக்கூடிய திண்டல் மலை முருகன், இப்படி மலை மீது இருக்கும் முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை போக்கி உங்களுக்கு ஒரு நிரந்தர வெற்றியை அந்த முருகன் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக அந்த பலன்களை மேலும் வலுப்படுத்தி கொள்ளலாம். அது என்ன சார் அதிர்ஷ்டக்கல் அப்படின்னா, ராசிக்கு கல் போடக்கூடாதுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு யோகாதிபதி கல் எதுன்னு பார்த்து போடணும். அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலனடையலாம். இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நற்பலன்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார்.
புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் வந்து அன்றைக்கே வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்னைக்கு சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்னைக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர். அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையினால் வந்து திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் வந்து போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது வந்து உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் வந்து அவர்கள் வந்து பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் வந்து திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய அவர்கள் வந்து புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது யஜுர் உபாகர்மா. தவிர வந்து ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் வந்து 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அதை தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகர்மா. எல்லோரும் 2 பேருக்குமே வந்து, அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலேனா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்குது. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேனால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் ரெண்டுமே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேனால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுல அஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த
விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்தியா மொத்தமே, இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த மாதம் பராபவ வருஷம் ஆவணி மாதம் ராசிநாதன் இந்த மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். அதனால் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், கிளேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எல்லா விஷயத்துலையும் நம்ம இதை வெற்றி பெறுவோமா மாட்டோமா அந்த மாதிரியான ஒரு மனக்லேசம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் தான் எல்லாவற்றிற்கும் மிகவும் முக்கியமானவர். அவர் தான் உங்களுக்கு மனசு சார்ந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு திடகாத்திரமான எண்ணங்களையும் திடகாத்திரமான அதாவது ஒரு போட்டி எது வந்ததுனாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பையும் நல்ல மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர் ராசிநாதன். எப்பொழுதுமே ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிட்டார் அப்படின்னும் போது மனசுக்குள்ளே சிறு சிறு சஞ்சலங்கள் வரும். நம்ம இதை விட இப்படி பண்ணியிருக்கலாமா, அப்படி பண்ணியிருக்கலாமா, இதனால் தோல்வி வருமா, இதனால் வெற்றி வருமா அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மனக்லேசங்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கும். அதாவது ஆவணி மாதம் பராபவ வருஷம் 18/8 17/9/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 1/9/2026 உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போகிறார். அதனால் 1/9 மிகப்பெரிய வெற்றி வாகையை நீங்கள் சூடுவீர்கள். கவலைப்பட தேவையே இல்லை. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் ஜெயம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவானோட புதன் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார். குரு பகவானோட புதன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இருந்தாலும் புதன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே அதே நாள்லேயே அடுத்த 11ஆம் இடத்துக்கு போயிடுறார். 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சி. அதனால் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும். தொழிலில் ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி, 3, 6 அதிபதி. அதனால் முயற்சிகள் எல்லாமே தொழிலை நோக்கி போகும். அந்த தொழிலில் சிறு சிறு தடங்கள் வரும், மாறுதல்கள் வரும், கடன் வாங்க வேண்டி வரும். முயற்சிகள் மூலியமாக அந்த தொழிலை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தோன்னா வக்கரகதியில் இருக்கிறார். அதனால் நிச்சயமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதுக்குன்னு மனச்சோர்வு அடைய தேவையில்லை. 1/9/2026 நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி. உங்களுடைய மூதாதையர்களை போய் சந்தித்து வரக்கூடிய வாய்ப்பு, மூதாதையர்களுடைய இடத்தை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு. மூதாதையர்களுடைய சந்திப்புனா மூதாதையர்கள் இடத்தை போய் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு சென்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் ஆட்சி பெற்று போயிருக்கார். கேத்துவோடு இருக்கார். சூரியன் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விஷயம் இல்லை. இதன் மூலியமாக அரசாங்கம் சம்பந்தமான இடத்துலேருந்து வர வேண்டிய பொருள்கள் சிறு சிறு தாமதமாகும். அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, அதில் பேமெண்ட்ஸு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் நிச்சயமாக வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதன் 3/9/2026 அன்றைக்கி 12ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக 12ஆம் இடம் ஆட்சி பெற்று போகிறது. 11ஆம் இடம் ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கார். 10ஆம் இடம் குரு உச்சம் பெற்று போயிருக்கார். மிகப்பெரிய நல்ல ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் 1/9/2026 ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. இதன் மூலியமாக எடுத்த காரியங்களில் ஜெயம். இருந்தாலும் போட்டிகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். போட்டிகளில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது.
புதுசாக வந்து வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் உள்ள எல்லா விதமான போட்டிகளையும் எதிர்கொண்டு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு பின்னடைவு இருக்கும், இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அதாவது எதிராளிகளினுடைய சக்தி என்னன்னு தெரியாமல் நம்ம போய் போட்டியில் போய் உட்கார்றதுன்றது நல்லதில்லை. அவர்களையும் அனலைஸ் பண்ணி போய் உட்கார்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்க வேண்டியிருக்கும். அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 3/9/2026 4/9/2026 வரும். இந்த 2 நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் பண்ணுங்க. என்ன அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு வாங்க. அது வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ரங்கநாதர் கோவிலை போய் பார்த்து சேவிச்சுட்டு வாங்க. அதே மாதிரி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து ஸ்வீட் பண்ணுங்க, தாயாருக்கு பெருமாளுக்கு வைங்க. உங்களுடைய வாழ்வில் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் சரி, வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி, நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.